வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்ட முயற்சிக்கும் என் அருமை சொந்தங்களே, தம் வாங்கி விட்டு வீடு கட்ட முயற்சிக்கும் என் அருமை பந்தங்களே, இந்நாளில் வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவர் முயற்சியும் எவ்வித தடையின்றி வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். சொந்தங்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு 10 ரூம் கட்டுவதற்கு எத்தனை செங்கல் தேவைப்படும் அப்படிங்கிறத வீடியோவில் ஏற்கனவே போட்டிருந்தோம். அதில் பழனிசாமிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, கைப்பிடிக்கும் சேர்த்து சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10க்கு 10 கைப்பிடி பார்த்தீங்கன்னா மேலே கட்டுறது பார்த்தீங்கன்னா எத்தனை செங்கல் பிடிக்கும்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 2 சைடு வந்து 11.5 வரும், 2 சைடு வந்து 10 வரும். அதுக்கான செங்கல் எவ்வளோ பிடிக்கும்னு முக்கால் அடி சுவருக்கு வந்து பார்க்கலாம். முக்கால் அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரி நீளம் கொண்ட சுவர் 11.5க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரிக்கு பார்த்தீங்கன்னா 30 செங்கல் வந்து பிடிக்கும். 11.5க்கு 2 சைடும் 30 பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 அடி நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா 27 செங்கல் பிடிக்கும். 3 அடி உயரம் கட்டணும் மேக்ஸிமம். கைப்பிடி பார்த்தீங்கன்னா 3 அடி உயரம் கட்டினா தான் அடுத்து மேலே பில்டிங் கட்டினாலும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் 8 அடி வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். 3 அடி தான் கரெக்டான அளவு. கட்டுவதற்கு 10 ரூமுக்கு மேலே கைப்பிடி சுவர் கட்டுவதற்கு 2 சைடு பார்த்தீங்கன்னா 11 அடி நீளம் வரும், 2 சைடு பார்த்தீங்கன்னா 10 அடி நீளம் வரும். 11 அடி நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரிக்கு பார்த்தீங்கன்னா 30 செங்கல்கள் தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்டு உயரம் பார்த்தீங்கன்னா 10 வரி வரும். 30 × 10 300 கல் ஆச்சு. 2 சைடும் சேர்த்தீங்கன்னா 300 × 2 பார்த்தீங்கன்னா 600 செங்கல்கள் தேவைப்படும் 11 அடி நீளம் கொண்ட சுவருக்கு. 10 அடி நீளம் கொண்ட சுவருக்கு பார்த்தீங்கன்னா 27 செங்கல்கள் ஒரு வரிக்கு தேவைப்படுகிறது. 10 வரிக்கு பார்த்தீங்கன்னா 27 × 10 பார்த்தீங்கன்னா 270 செங்கல்கள் தேவைப்படுகிறது. 2 சைடும் கூட்டினோம்னா 240 × 2 பார்த்தீங்கன்னா 540 செங்கல் வந்து தேவைப்படுது 10 அடி நீளம் கொண்ட சுவருக்கு. மொத்தத்தையும் கூட்டினோம் பார்த்தீங்கன்னா 1140 செங்கல்கள் வந்து தேவைப்படுது. ஓப்பன் வந்து 3 அடி கழிச்சாலும் ஒரு வரிக்கு பார்த்தீங்கன்னா 9 செங்கல்கள் கழியும். 10 வரிக்கு பார்த்தீங்கன்னா 90. 1140ல் 90 கழிச்சோம்னா 1050 கல்கள் வந்து தேவைப்படுகிறது. 10க்கு 10 ரூம் கைப்பிடி கட்டுவதற்கு 10க்கு 10 கைப்பிடி கட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா 1050 செங்கல்கள் மொத்தமாக தேவைப்படுகிறது. இதுபோல் 10க்கு 10 ரூம் கட்டுவதற்கு தேவையான செங்கல் பார்த்தீங்கன்னா 3140 செங்கல் மட்டும் மொத்தமாக தேவைப்படுது. 10க்கு 10 கைப்பிடி சுவர் மட்டும் கட்டுவதற்கு தேவையான மொத்தம் செங்கல் பார்த்தீங்கன்னா 1050 செங்கல் வந்து தேவைப்படுகிறது. ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4190 செங்கல் வந்து மொத்தமாக தேவைப்படுகிறது. 10க்கு 10 ரூம் கட்டி கைப்பிடி சுவரை கட்டுவதற்கு 4190 செங்கல் வந்து மொத்தமாக தேவைப்படுகிறது. 10க்கு 10 ரூம் கட்டுவதற்கு தேவையான செங்கல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுவர்கள் போய் பார்த்துக்கோங்க. போன்ற மேலும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். கட்டட சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் A to Z அனைத்து வீடியோக்களும் போட்டுக்கிட்டே இருக்கோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. இந்த ஆளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ட்ரிபிள் A பில்டர்ஸ் மேட்டுப்பாளையத்தில் இருந்து நான் உங்கள் ரியாஸ்.